நம்ம சின்ன வயசில் திருட்டுமங்க அடிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் ஏறி குதிப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ இது ஹிடன் பிளேஸ்லாம் கிடையாதுங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். எல்லாருனாலையும் விசிட் பண்ண முடியும். ஸோ இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். இந்த பிளேஸுக்கு எப்படி போகணுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நான் ஒன் டே ட்ரிப்பாக தான் இந்த பிளேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பைக்கில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு பின்னாடி இருந்த கேரக்டரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இவர் தான் என்னோடய கிராண்ட்பா. நேரு தாத்தா, காந்தி தாத்தாலாம் ஜென்டில்மேனாக கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்டில்மேன் எங்கள் தாத்தா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கேரக்டராக மட்டும் கேட்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ஸோ அதனால் என்னமோ தெரியல, எனக்கு தேவையானது நானே இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்தளவுக்கு நான் ஃப்ரீடமாக ஸ்டெடியாக நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ கேரளம் கொண்டிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நம்ம கேரளம் கொண்டு ரீச் பண்ணிடுவோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் இது வரைக்குமே அங்கே வாட்டர் இருக்கா என்னன்னு தெரியாமல் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். இனி நீங்கள் என்னைய குட்டான்னு கூப்பிடலாங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தி குட்டான்னு ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் மீனாட்சி பஸ் ஸ்டாப் பக்கத்தில். ஸோ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ரைஸ் ரைட். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம கூடையே பளிச்சுன்னு வந்துட்டுருக்காப்புல. ஸோ கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்தி அவனை ரசிச்சுக்கிட்டு போவோமா? ஸோ வாங்க போகலாம். சன்ரைஸ். ஹாய். மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் பண்ணுறது எதுக்கு? ஃப்ரீடமாக இருக்கா தானே. ஸோ நீங்கள் இயர்லிங் மார்னிங் ரைடை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணும் போதே அந்த ஃப்ரீடமை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இருந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணலாமா? இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தாங்க, ஆனால் செம்ம த்ரில்லாக இருக்கும். இந்த வழியாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு யானைக்காடுன்னே சொல்லலாங்க. நம்ம பிளான் பண்ண டைமில் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி நைட்டே நான் பெட்ரோலில் ஃபுல் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் நான் போகிற வே ஃபுல்லாமே இந்த மாதிரி சினிமாட்டிக் லுக்கில் இருந்தால் எப்படிங்க மிஸ் பண்ணுவேன்? ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நிறுத்தி பொறுமையாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாங்க. என்னதான் இது சம்மர் சீசனாக இருந்தாலும் ஆனால் ஒரு சில மரங்கள் இன்னும் செழிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவிலே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த டே இப்போ நான் ட்ராவல் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ தமிழ்நாடை தாண்டி கேரளா செக் போஸ்ட்டில் நுழைஞ்சிட்டோங்க. சக்ஸஸ்.
செக் போஸ்ட் தாண்டினோடனே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் நம்ம RX 100க்கு பெட்ரோல் அடிச்சிட்டேன். ஸோ நம்ம போகிற பக்கம் ஆஃப் ரோடா இல்லை ஹில்ஸாக எதுவுமே தெரியாது. ஸோ பெட்ரோல் உரியிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் அடிச்சிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்ரோல் அடிச்சிட்டேன். எட்ரா வண்டியை இனிமேல் எங்கேயுமே நிற்கக்கூடாது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் கேரளம் கொண்டு தான். ஸோ அங்கே மீட் பண்ணலாம். இப்படி தான் நினச்சி வண்டி எடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கிற ஹில்ஸில் எப்படிங்க வண்டி நிறுத்தாமல் போகிறது? இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து நின்றுருக்கோம். எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரூட்டில் நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. கொஞ்சம் திருவிழாதாங்க இருக்குது. ஏன்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அவ்வளோக்கு எங்கேயுமே போகல. அவ்வளோக்குலாம் இல்லை, நான் எங்கேயுமே போகல. ஸோ 2 months ஆச்சு வெளியே போய். ஸோ வெளியே வந்ததுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குங்க. சம்மர்லேயே இவ்வளோ பச்சை பசங்க இருக்குது இந்த ஹில்ஸு. வின்டர்லாம் வந்தால் செம்மையாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம போகலாமா? நான் இந்த ரூட்டை யூஸ் பண்ணதே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அது தப்புன்னு புரிய வந்துச்சு. இந்த ரூட்லாம் பார்க்கும்போது நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு பெண்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிய வந்துச்சுங்க. நான் இந்த ரூட் இந்த ஏர்பென் பெண்டுக்காக நான் ஒரு 1 day ட்ரிப்பே அடிச்சிருக்கேன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அட ஆமாங்க. நான் கரெக்டாக வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போய் இது வழியாக வந்தேன். ஆனால் இப்போ வந்த ரூட் வந்து காரமடையிலேருந்து கட் ஆகிட்டேன். ஸோ நான் இங்கேருந்து மேலே ஏறி கீழே இறங்கினேன். ஆனால் இப்போ நான் கீழே இருந்து மேலே வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு கரெக்டாக அடையாளம் தெரியல. ஸோ நான் வந்தது வந்து கொஞ்சம் மான்சூன் டைம் பக்கத்தில் தான் வந்தேன். ஸோ அப்போ இன்னும் பச்சை பசேன்னு இருந்துச்சு. நான் நின்ன இடத்துலலாம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சம்மர் சீசனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்கிட்ட ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குங்க. ஸோ போன இடத்துக்கு மோஸ்ட்லி நான் போக விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் போன இடத்துக்கு போனால் பழைய மெமரிஸை நினச்சி ரீசெண்டாக இருக்க மெமரிஸை மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ கூட நான் அந்த டைமில் நான் அப்படி இருந்தேனேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சொல்லணுன்னா நினைவிருக்கா அழகே நான் பறந்திருந்தோம் மடியே நான். ஸோ அதே மாதிரி தான் நானும் என் பைக்கு மட்டும் சோலோவாக இந்த ஹில்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம் அந்த 1 day. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிலோடு சேர்த்து சுற்றிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்க பிளேஸு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் அங்கே ஃபுட்டு எதாவது இருக்கான்னு தெரியல. ஸோ போகிற வழியிலே ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து ஒரு பார்சல் ஒன்று கட்டிட்டேங்க. ஃபைனலி கேரளா குன்ற வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஃபுல்லாக டவுனில் இறங்குது. ஆனால் வர வழி நான் ஏதோ கூகுள் மேப்பில் தப்பான ரூட்டில் வந்துட்டேன்னா இல்லை ரூட்டே அதானா எனக்கு தெரிலங்க. ரொம்ப ப்ரைவேட் ரூட்டில் அவங்க ஊர் பொதுமக்கள் யூஸ் பண்ண தடம் மாதிரி இருந்துச்சு. கூகுள் மேப் போய் சொல்லாது, நான் பாட்டு மசன்னு வந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக வந்து விட்டுருச்சுங்க. பொதுவாக ஆறுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் ஆழம் தெரியாமல் காலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஓரளவுக்கு தான் நீச்சல் தெரியும். ஸோ கொஞ்சம் சேஃபாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பேருக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரியே அழகாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். அதே மாதிரி கீழே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் தான் பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போர்டுக்கு பின்னாடி தெரியும் உங்களுக்கு. எனக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இதில் நீங்கள் எங்கே வேணால் குளிக்கலாம். ஆனால் கீழே இருக்க வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். வாங்க கீழே இருக்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் இறங்க இறங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தெரில. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ தான் நான் சோலோவாக வந்திருக்கேன். அதே மாதிரி படிக்கட்டில் இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இனிமேல் தான் டாஸ்க்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப கிளியராக இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட. நான் தண்ணி இருக்கா என்னன்னு தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் தண்ணி இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இதோட ஸ்டெப்பு முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து அந்த பாறைக்கு கயிறு போகும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே. அந்த கயிறு பிடிச்சி தான் நம்ம கீழே இறங்கணும். இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸில் நான் ஒருத்தன் மட்டும்தான். ஸோ இந்த டே அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் இறங்க போகிறேன். ஸோ வாட்டர் ரொம்ப கிளியராக ப்யூராக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். நம்ம இந்த சம்மரில் ட்ரைவ் பண்ணதுக்கும் ஒரு மார்னிங் 10 o'clock வரைக்கும் கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த 1 மணி நேரம் ரைடில் செம்ம ஹீட் ஆகிடுச்சு பாடி. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வாட்டர் ஃபால்ஸில் இறங்க இறங்க அப்படியே குழுன்னு இருக்குங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில. ஸோ என்ஜாய் பண்ணலாம். வாட்டரில் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இருந்தாலும் நான் வாட்டர் கொண்டு போய் காட்டேன் சொல்லாமல். இது ஒரு லோ பட்ஜெட் ஸ்கூபா டைவிங்னே சொல்லலாங்க. நோ பட்ஜெட் கூட சொல்லலாம். ஆனால் என்ட்ரி டிக்கெட் 20 rupees வாங்குறதுனால லோ பட்ஜெட்னு சொல்கிறேன். ஆனால் லைஃப் ஆஃப் ராம் படத்தில் ஸ்கூபா டைவிங் பண்ணுவார்ல, அதே மைண்டில் தான் அந்த சாங் எனக்கு ரிப்பீட்டாக ஓடிட்டே இருந்துச்சு. நான் பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இல்லாமல் இப்போ தனியாக வேற இருக்கேன். எப்படிலாம் டான்ஸ் ஆட போகிறேன்னு நீங்களே பாருங்கள். என்ஜாய் பண்றோம் வாங்கஜி என்ஜாய் பண்றோம் டீம் வர்க் பண்றோம் ஜி வாங்கஜி ஜாலியா இருக்கு. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். காதுல வை. ஜாலியா பண்ணி இப்ப ஏதாவது ஜாலியா ஆடுற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணு ஜாலியா இரு ஜாலியா இருக்கணும். லைஃப்னா இதான் வாழ்க்கை. ஜாலியா இரு என்ஜாய் பண்ணு. நல்லா என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு. ஆடிக்கிட்டே இரு. சூப்பரா பின்னிட்டாங்க, பிச்சிட்டாங்க. சூப்பரா தம்பி. ஐயோ சததுங்க. ஓயமடி சூப்பரா பட்டைய கிளப்பிட்டாங்க. ஐயோ வேற மாதிரி போடுறாங்க ஸ்டெப்லாம். சூப்பரா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இங்க பாருங்க. சூப்பரா பின்னிட்டாங்க. தோன்ற வரைக்கும் நல்லா தண்ணியில் ஆடிட்டு நல்லா பசிச்சதுக்கப்புறம் புரோட்டா பீஃப் கறியோட ஆட்டத்தை முடித்தேன். ஸோ என்ன எழுத்தி கூட்டான்னு சாப்பிட வச்சுட்டு நீ புரோட்டா சார்மா எல்லாத்தையும் சாப்பிட்ருக்க மட்டும் மனசில் திட்டாதீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்.
மந்த்லி 1 டைம்னா பரவாயில்ல, நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது தான் அது உடம்பு கெடுதலாக போய் முடிஞ்சிடும். இது நான் 2 மாதம் ஆச்சுங்க புரோட்டா சாப்பிட்டு. ஸோ கேரளா வந்துட்டு புரோட்டா பீஃப் கறி சாப்பிட்லன்னா எப்படிங்க, அது மேட்சே ஆகாது. ஸோ புரோட்டா சாப்பிட்டு என்னோடய ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டேன். ஆனால் நான் கிளம்பும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங் வந்தாங்க. அது என்னோடய கேங்கு பார்த்த மாதிரியே ஒரு Comment pannu. லைஃப் எக்ஸ்ப்ளோர் vlogs. Yes. I don't speaking your language, but I am speaking in Kerala only. I don't know very well English, but I am only English only. Not very well. Okay, macha. Okay. Macha subscribe pannu. Okay. Bell icon enable. Okay, macha. Thank you. Kerala Poyal. ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நம்ம பழகுற வரைக்கும் அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க. ஏன்னா உங்களை எந்த விதத்துலையும் அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. இல்லை ஆமாம் அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான். ஸோ ரொம்ப ட்ரூவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான மூமெண்ட்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு தான் மேலே ஏறுவேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பிடிச்சிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஒரு சைடு கேமரா பிடிச்சிருவோம், ஒரு சைடு இது பிடிச்சிருவோம். அதனால் சேஃப்டியாக ரொம்ப முக்கியம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு திருட்டு மாங்காய் திருடுற மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஏறி குதிச்சு போய் குளித்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இது ஒரு ஹிடன் பிளேஸ்லாம் நினைக்காதீங்க, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ எல்லாருனாலையும் விசிட் பண்ண முடியும். ஸோ இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்னால் இந்த கேரளம் கொண்டு தாங்க. ஸோ எல்லாருமே ரீலில் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்கான்னு. தண்ணி இருக்குங்க, ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லை. இங்கே தண்ணி இருக்குது, கிளிஸ்டர் கிளியராக இருக்குது. ஸோ விசிட் பண்ணுங்கள். ஸோ நல்ல மெமரிஸோட இந்த கேரளம் குன்று வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நான் கிளம்புறேன். ஸோ அப்படியே மெதுவாக வண்டி உருட்டுனா நான் கரெக்டாக மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்துருவேன். ஸோ ஓகே. இங்கே வெளியே வந்தீங்கன்னா பானை தண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா 4 கிளாஸ் குடிச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இது பாரு. இந்த மேடை ஏறி போகணும், நல்லா ஆடிட்டு சாப்பிட்டு ஏறணுன்னு முடியலைங்க. ட்ரை பண்ணுவோம். 4 கிளாஸ் குடிச்சிட்டு ஏறுறேன். ஓகே. நீங்கள் இந்த சம்மருக்கு எங்கேயாவது வரணுன்னா கேரளம் குன்று தாராளமாக வரலாம். ஸோ நல்லா தண்ணி நிறையாவே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் மீடியமாக இருக்குது. ஸோ நீச்சல் தெரியாதவங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாருனாலையும் என்ஜாய் பண்ண முடியும். அது இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எப்படியோ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30க்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு வர வேண்டியது. அங்கங்கே நிறுத்தி போட்டோ எடுத்து இங்கே 11:15 அந்த மாதிரி சம்திங் தான் வந்தோம். எல்லாம் தண்ணியில் 2 மணி நேரம் ஆட்டோ போட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படியே வண்டி மெதுவாக விட்டுனானா வீட்டு பக்கத்துக்கு ஒரு 6-7 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ பைக்லேயோ கார்லேயோ 2ல் ஏதோ ஒன்று வாங்க. தயவுசெய்து நடந்து மட்டும் வந்துடாதீங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ நடக்கணும். வாய்ப்பே இல்லை அதெல்லாம். லெஃப்ட் கேட்டால் வந்துடுங்க மக்கா, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம்.
ரைடு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ரைடிங் கேஸ் என்னால் போடவே முடியல, வேர்த்து ஊற்றுது. அது இல்லாமல் இந்த ஹெல்மெட்டு கிளாஸும் போட முடியல, போட்டுருந்தா இன்னும் தலை வெந்து போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்க்கணுன்னா என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண நீங்களும் ரெடி தான். நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எங்கேயுமே தண்ணி இல்லை, ஆனால் இங்கே தண்ணி இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள்.